ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் அயர்லாந்து. ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆடுற மாதிரி இப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்காவும் அயர்லாந்தும் 2022 இதே மாதிரி 2 T20 ஆடிருப்பாங்க. ஓடி ஆடினாங்களா என்னன்னு தெரில. பட் இப்போ 2 T20 அதே மாதிரி, அதுக்கப்புறமா 3 ஓடியை வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. மேட்சஸ் எங்கே நடக்க போகுதுன்னா சவுத் ஆஃப்ரிக்காலையும் கிடையாது, அயர்லாந்துலேயும் கிடையாது. மழை பெய்யறதுக்கோ எந்த வாய்ப்புமே இல்லை. ஸோ துபாயில் தான் வந்து நடத்துகிறாங்க. அபுதாபியில் வந்து இந்த மேட்சை நடத்த போகிறாங்க, UAEயில். ஸோ அதனால் மேட்ச் கம்ப்ளீட்டாக நடக்கும். இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வந்து ஒரு சீரீஸ் லாஸு சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ எப்படினாலும் அயர்லாந்தையாவது வின் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. ஓரளவுக்கு ஏதோ யங் ஸ்குவாட் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அயர்லாந்தை பொறுத்தவரையும் ஒரு சில மாற்றங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் அயர்லாந்து, அதே மாதிரி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் மேட்சுக்கான டீப்பான அனலைஸ் வீடியோவும் போஸ்ட் பண்ணியாச்சு, நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். இந்த மேட்ச் செப்டம்பர் 27 9 PM ஸ்டார்ட் ஆகுது அபுதாபி கிரிக்கெட் ஸ்டேடியமில். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா அயர்லாந்து கொஞ்சம் அவங்களோட மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வச்சு ஏதோ ஒரு சில டீம்ஸ் கூட ப்ளே பண்ணி ஓரளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அந்த வேர்ல்டு கப் ஃபைனலில் தோற்றதுக்கப்புறம் அவங்க கேம் பிளேவே மாறி இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏதோ பரவாயில்லாமல் வந்து ஆடுறாங்க. ஆப்கானிஸ்தான் கூட அவங்க தோற்றதே வந்து எதிர்பாராது தான். ஸோ 2 மேட்ச் வந்து தோற்றுட்டு லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஜஸ்ட்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் அயர்லாந்து ஃபஸ்ட்டு T20 மேட்ச். ஃபுல் டீட்டெயில்ஸ், பிச் ரிப்போர்ட். ஸோ இங்கே 63 மேட்ச் வந்து T20 மேட்ச் நடத்தியிருக்காங்க ஓவரால் அபுதாபியில். இதில் 26 மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேர் டீமும் 37 மேட்ச் செகண்ட் பேர் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஒரு 141 ரன் எதிர்பார்க்கலாம். சிம்பிளாக இந்த விக்கெட்டை பற்றி சொல்லணும்னா, இந்த கட்டர்ஸ் போடக்கூடிய ஆல்ரவுண்டர்னு சொல்லக்கூடிய பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப் அதிகமாகவே கிடைக்கும். பியூர் பேஸ் போடக்கூடிய பவுலரோ இல்லை நல்ல ஸ்பின் பண்ணுறவங்களுக்கோ விக்கெட்ஸ் கிடைக்காம, ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ், ஸ்லோவாக கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு அதிகமான ஹெல்ப் வந்து அபுதாபியில் எப்போயுமே கிடைக்கும். இது T20 இன்டர்நேஷ்னல், இது போக டொமஸ்டிக் எல்லாத்துலேயுமே நம்ம ரெக்கார்டு பார்த்தா அதான் சொல்லுது. ரெக்கார்ட்ஸ்லையுமே சேசிங் டீம் தான் வந்து மோஸ்ட்லி இந்த கிரவுண்டில் ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் அந்த பிச்சோட ஒரு தன்மையாகவுமே இருந்திருக்கு. ஸோ டைமிங்கு 9 மணிக்கு நம்மளோட டைமிங். ஸோ டைமிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 7 o'clock 6 o'clock அப்படி இல்லாமல் 9 மணிக்கு வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ முன்னாடியே நான் வந்து இந்தியா பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் சொன்ன மாதிரி நம்ம அக்டோபர்லேருந்து எல்லா மேட்சஸ்க்குமே வீடியோஸ் வந்து கன்னியாக போஸ்ட் பண்ணுவோம், ப்ளஸ் டீம்ஸ் கொடுப்போம். அது வரையே உங்களுக்கு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணால் சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதை பின் பண்ணியுமே நான் டெலகிராமில் வச்சுருப்பேன். ஸோ நல்லா வீடியோஸ் பார்த்து நல்லா கிராண்ட் லீக்ஸை மேக் பண்ணுங்கள். ஸ்மால் லீக்ஸில் சேஞ்சஸ் பண்ணால் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதேமாதிரி 11 சேலஞ்சஸ் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எதுக்காண்டி சொல்கிறேன்னா 100% வந்து GST ஃப்ரீ, அதுக்கப்புறம் TDS ஃப்ரீ. ஓரளவுக்கு சுமாரான டீம் போட்டாலே உங்களால் ஜெயிக்க முடியும். லிமிட்டடாக நீங்கள் ப்ளே பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட்ன்றது பார்க்க முடியும். அந்தளவுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்கும். அது காரணம் என்னென்னா, நிறையா அந்த எப்படி டீம் போடுறதுன்னு தெரியாமல் ஜஸ்ட்டு டீம் போடக்கூடிய நிறைய நார்த் சைடு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் வருவாங்க. இதில் கான்டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஃபுல்லாகும். ஹெட் 6 ஹெட் 5 கூட இருக்குது. நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணலாம். நல்லாலாம் நீங்கள் யோசிச்சு குவாலிட்டியாக டீம் போட்டிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். இன்னொரு முக்கியமானது TDSமே இல்லை. நீங்கள் வித்துனா அப்படின்னா அவங்க TDS வந்து பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப GSTமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். அயர்லாந்து சவுத் ஆஃப்ரிக்கா, வாங்க வீடியோக்குள்ளே போகணும். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட டெலகிராம் சேனலோட அட்ரஸ். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தெளிவாக வந்து இந்த செப்டம்பர் மந்த்தில் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் பின் கூட பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அக்டோபரில் தான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பேஸ்ட் நீங்கள் நான் கொடுக்குற டீமை ப்ளே பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற எந்த டீமாக இருந்தாலும் நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெரிய மேட்சஸ் இல்லை, நானுமே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலை, அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். இந்த ஏதாவது T10 அப்படி இப்படி கொடுத்தாலுமே மினி ஜியில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஸ்மால் லீக் உங்களுக்கு வேணுன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வேறு மேட்ச் போனால் ஒரு சில பிளேயர்ஸை மாற்றி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக அக்டோபர்லேருந்து எல்லா மேட்சஸுக்கும் வீடியோ, ப்ரோ கபடிக்கு வீடியோ, அதேமாதிரி எல்லா மேட்சுக்கும் பர்ஃபெக்டான டீமு எல்லாமே வரும். ஸோ அதனால் இந்த மந்த்து மட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம கொடுக்குறதுலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்து எல்லாமே வீடியோஸ் ப்ளஸ் டீம்ஸு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ டெலகிராமில் எதாவது ஆட் வந்துச்சுன்னா அது நம்ம கொடுக்குறது கிடையாது. எதையும் அதை கிளிக் பண்ணி ஏமாந்துடாதீங்க. அது வந்து டெலகிராமே கொடுக்குறது. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே வந்து கொடுக்கும். 2023 ஆப்கானிஸ்தானும் UAEயும் ஒரு சீரீஸ் வந்து ஆடிருப்பாங்க. சேம் கிரவுண்டில் 3 மேட்ச்சு. அதில் 2 மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தானும், ஒரு மேட்ச் UAE வந்து ஆப்கானிஸ்தானை பீட் பண்ணியிருப்பாங்க.
அந்த ஸ்கோர் கார்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தாலே ஒரு சில ஐடியாஸ்ன்றது கிடைக்கும். அதில் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர் கார்டுன்றதை எடுத்திருக்கேன். இதில் டெத்தில் போடக்கூடிய ஜாகூர் கான் இனிஷியலாகவும் டெத்துலேயும் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டெடியாக ஆடக்கூடிய இப்ராஹிம் ஜார்டன் நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா கரீம் ஜனாத். ஸோ இதே கரீம் ஜனாத் தான் பவுலிங்லுமே 2 விக்கெட்டு 3 விக்கெட் இந்த மேட்ச்சில் எடுத்திருப்பார். ரஷீத் கான் 2 விக்கெட்டு, குல்பதீன் நைப் 1 விக்கெட்டு, குல்பதீன் நைப் 2 விக்கெட்டு. இதில் நம்ம ஓவரால் இந்த கிரவுண்டில் நடந்த எல்லா மேட்சஸையும் வச்சு பார்த்தோம்னா இந்த கரீம் ஜனாத், அதுக்கப்புறம் குல்பதீன் நைபு, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு முல்டர், இந்த மாதிரி ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர்னு சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப் கிடச்சிருக்கு. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர்ஸு பேட்டர்ஸுன்னு போகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அக்யூரேட்டாக இந்த மேட்ச்சில் நம்ம பர்ஃபெக்டான ஸ்பின்னர்னு யாரையுமே சொல்ல முடியாது. இப்போ மாக்ரமா மோஸ்ட்லி ட்ரை பண்ணலாம், ஓவரால் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷனாக. இதே இது நீங்கள் கொஞ்சம் நல்லா லாஜிக்கலாக யோசிச்சு கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸோ ஆல்ரவுண்டர்ஸுக்கோ போனால் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு மார்க் ஆடையருமே கட்டர் போடக்கூடிய ஒரு பவுலர் தான், பேட்டிங்குமே நல்லாவே ஆடுவார். ஸோ அவரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இப்போது நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். இந்த 2022 அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்சு, 3 T20 மேட்ச் வந்து இப்போ கடைசியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆடிருக்காங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யார் இந்த 2 டீமுக்கு இதெல்லாம் நல்லா ஆடிருக்காங்கன்றது. இதில் முக்கியமான பாயிண்ட்டு, ஸோ டிலனே இப்போ ரீசெண்டாக ஆடின மேட்சஸில் கூட மிடில் வந்து பெரிய பெரிய டீம்ஸ் கூடயுமே நல்லா ஆடின பிளேயரு. அவர் 2 டைம் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக. அதேமாதிரி ரீசா ஹெண்ட்ரிக்ஸு தொடர்ந்து எல்லா மேட்சுமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அயர்லாந்துக்கு எதிராக. ஸோ ரீசா ஹெண்ட்ரிக்ஸோட ஃபார்ம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப போராக இருக்குது. நிறைய பேர் வந்து ட்ராப் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். பட் ரெக்கார்ட் வைஸாக பார்த்தோம்னா ஒரு அலெக்ஸ் ஹேரி எப்பயுமே இங்கிலாந்தில் ஆடுறப்போ நல்லா ஆடுவார். அதேமாதிரி ஹேரி ப்ரூக்கு சேசிங்கில் நல்லா ஆடுவார். அந்த மாதிரி ரீசா ஹெண்ட்ரிக்ஸை பொறுத்தவரைய மோஸ்ட்லி சின்ன டீம்ஸ் கூட நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பாக அதை பயன்படுத்தி ஆடிப்பார். அவரோட பர்சனல் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பார். அந்தபடி பார்த்தோம்னா 3 மேட்ச் ஆடிருக்காரு. அந்த 3 மேட்ச்லையுமே அவரோட ஸ்கோருன்றதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் டில்லனே நிறைய பேர் வந்து யோசிக்க மாட்டாங்க. பட் குவாலிட்டி பிளேயர், பவுலிங் மட்டும் கிடையாது, பேட்டிங்லுமே மிடில் ஆர்டரில் டாப் ஃபுல்லாக காலியாகிறப்போ மிடில் வந்து ஆடி கொடுப்பாரு. டக்கரு ஓரளவுக்கு டீசெண்டான இன்னிங்ஸ், அதேமாதிரி டெக்டார் ஒரு இன்னிங்ஸு ஆடிருக்காங்க. பட் டெக்டரோட டக்கரே ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர். பட் இனிஷியல் ஹை பேஸ் இருந்துச்சுன்னா அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆடல் மார்க்ரமே ஒரு மேட்ச்சில் பார்த்தோம்னா 56. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேவிட் மில்லர் இல்லை. ஸோ சேம் டேவிட் மில்லர் தான் 2 மேட்ச் நல்லா ஆடிருக்கார். இதில் அண்டர் ரேட்டட் பிளேயரான டாக்ரவெல்மே இருக்கார். சேம் பவுலிங்கில் லுங்கி இங்கிடி ஒரு விக்கெட்டு. அதேமாதிரி இங்கே உங்களுக்கு பார்த்தோம்னா அயர்லாந்து தரப்பில் சேம் டிலனே. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு முல்டர் விக்கெட்ஸுன்றதை எடுத்திருக்காரு. ஸோ முல்டருமே இந்த ஸ்குவாட்லேயுமே இருக்கிறதுனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா டபுள் ஆப்ஷன், உங்களுக்கு ஸ்லோவாக போடக்கூடிய பேஸு ப்ளஸ் உங்களுக்கு பேட்டிங்குமே இருக்கிறதுனால முல்டரையுமே வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கோர் கார்டை கடைசியாக நடந்த 3 மேட்ச்சுமே ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சேம் இதே கிரவுண்டோட ஸ்கோர் கார்டுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ராம்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜார்டன் டாப்பு. அதுக்கப்புறமா முகமது வாசிம், அரவிந்த், இந்த 2 பேர் அந்த டாப்பில் இருக்கக்கூடிய 4 பிளேயருமே நல்லா ஆடிருக்காங்க. அப்போ ரீசா ஹெண்ட்ரிக்ஸுமே ஓப்பனிங் தான் வருவார். ஒரு சைடு வந்து ரெக்கிள்டன் பயங்கரமாக ஹிட் பண்ணாலும் இன்னொரு சைடு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண சான்ஸுன்றது இருக்கும். அதுவே அந்த ஸ்கோர் கார்டும் சொல்லுது. இப்போது நம்ம பிளேயிங் லோன் வந்து பார்ப்போம். சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயிங் லோனில் பார்த்தோம்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், ரெக்கிள்டன் 2 பேர் வந்து ஓப்பன் பண்ணலாம். மேபி ஆடல் மாக்ரம் வந்து 3rd வராரா, அப்படி இல்லாட்டி பிரிட்ஸி வந்து 3rd வராரான்றதை ஒன் டவுன் வராங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. முல்டரு, ஸ்டப்ஸு, இதில் ஸ்டப்ஸு முன்னாடி வரலாம், முல்டர் வந்து பின்னாடி வரலாம். அதுக்கப்புறமா ஜேசன் ஸ்மித்து சரியான பிளேயரு. ஒன்று பேட்டிங்கில் பவுலிங்கில் ஏதாவது ஒன்றில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ரீசெண்டாக அவருக்கு கிடச்ச சான்சஸ்லையுமே அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஒன்று பவுலிங்னு நம்ம எதிர்பார்க்குறப்ப பேட்டிங்கில் வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருவார். இல்லாட்டி நம்ம பேட்டிங் எதிர்பார்க்குறப்ப பவுலிங்கில் விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். அடுத்தா க்ரூஹியர், பிராட்மன், லுங்கி இங்கிடி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பர்கர். ஸோ இவங்க தான் வந்து மோஸ்ட்லி ஆடக்கூடிய பிளேயர்ஸாக கண்டிப்பாக இருப்பாங்க. மேபி எல் வில்லியம்ஸ் வந்தார்னா ஆன் டைமில் வந்து அதை பார்த்துக்கோங்க. அயர்லாந்தோட பிளேயிங் லோன் பார்ப்போம். அயர்லாந்தோட பிளேயிங் லோனில் எப்பயும் போல் பால் ஸ்டெர்லிங்கு மாற்றன்னு பார்த்தோம்னா பால்பெரினை பெஞ்சில் வச்சுட்டாங்களா இல்லை தூக்கிட்டாங்களான்னு தெரில. நாஸ் ஆடையருக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. லாட் டக்கரு, டெக்டாரு, கேம்ஃபர், டிலனே, மார்க் ஆடையர், அடுத்து பார்த்தோம்னா யங்கு,
டாக்ரலு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஹியூம். இல்லை பென் ஒயிட் ஆடுறாரா இல்லை ஹேண்டுன்னு ஒரு பிளேயர் இருக்கார், மேபி அவர் ஆட வைக்கிறாங்களான்றதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. மற்றபடி நான் சொன்ன மாதிரி இந்த விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரம் கார்ட் பிக்ஸு அப்படின்னு பார்க்குறப்போ முல்டரு ரொம்ப லோ ஒரு பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். அதுக்கப்புறம் ஜேசன் ஸ்மித் யாருமே வந்து பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க, மிகப்பெரிய ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். அதுக்கப்புறமா இங்கிடி ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு, நிறையா பாயிண்ட்ஸ் வாங்க வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் உங்களுக்கு கேம்ஃபரு, அதே மாதிரி கட்டர்ஸ் போடக்கூடிய ஒரு பிளேயர், டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டரு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மார்க் ஆடையர். இவங்க எல்லாருமே வந்து பெட்டரான ஆப்ஷன், எங்குமே பேட்டிங்குமே ஒரு டீசன்ட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். இவங்க எல்லோரும் பேஸு ப்ளஸ் பேட்டுன்னு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். டபுள் ஆப்ஷன் பேஸ்னாலும் கம்மியாக பேஸ் பவுல் பண்ணக்கூடியவங்க ப்ளஸ் பேட் இருப்பாங்க. இங்கிடியை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான பிளேயர்ஸ் தான். ஸோ க்ரூவருமே வந்து பார்த்தோம்னா டீசெண்டாக பேட்டிங் அவருமே வந்து ஆடுவார். பட் அவர் ஆட வைக்கிறாங்களா, அப்படி இல்லாட்டி ஃபார்ட்யூன், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஸ்பின்னர் ஆட வைக்கிறாங்களான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆடல் மார்க்கரமை மட்டும் நம்பி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பின்னுன்னு போக மாட்டாங்க. கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். நான் தப்பாக வந்து கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னர் வருவார். மேபி இந்த இடத்துல இவங்க டெலனே அதுக்கப்புறமா வந்து டாக்ரலை வச்சு மூவ் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா பென் ஒயிட்டை பெஞ்சில் வச்சுட்டு அந்த ஹேண்டுன்ற பிளேயரை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள்ன்றது அதிகமாகவே இருக்கும். அதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு பேட்டிங்க்கு ஈக்குவலான ஒரு கிரவுண்டு தான். பட் இருந்தாலும் அந்த டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பவுலர்ஸ், அதான் அந்த மீடியம் பேசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது ஹையாக கிடைக்கும். இனிஷியல் பவர் பிளேயரில் பார்க்குறப்போ மினிமம் ஒரு ஓவராச்சும் இங்கிடி அதை பவுல் பண்ணுவார். அதுக்கப்புறம் பேக்கரை தான் வந்து மோஸ்ட்லி வந்து பவர் பிளேயில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பிராட்மேன் வந்து டெத்தில் பவுல் பண்ணுவார். ஸோ அவருமே நல்ல ஒரு ஆப்ஷன் தான். பட் இங்கிடிக்கு விக்கெட் கிடைக்குமா, இவருக்கு விக்கெட் கிடைக்குமா கெஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சேம் அயர்லாந்து தரப்பில் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஒரு ஓவர் வந்து மார்க் ஆடையர் பவுல் பண்ணுவார், டெத்தில் ஃபுல்லாக அவர் தான் பவுல் பண்ணுவார். அதுக்கப்புறம் எங்கு டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஹியூமை வச்சு மிடில் ஆர்டரில் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் டிலானே. இந்த சைட்லையுமே பெரிய அளவில் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் வரதுனால டிலானே ரொம்ப ஒரு முக்கியமான பிக்கு. ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக ஜஸ்ட் தூக்கி போட்டு விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவார். ஒரு இம்பார்ட்டண்டான பிக்கு. கேம்பரும் சரி டிலானேயும் சரி பெஸ்ட்டான ஆப்ஷன். அயர்லாந்து தரப்பில் நம்ம டாப்பில் அந்த சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எடுக்கிறத விட மோஸ்ட்லி இந்த மாதிரி டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எடுத்தோம்னா கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது அதிகம். இங்கே ஓரளவுக்கு பவுலிங்கின்னு பார்க்குறப்போ பேட்மேன் இருக்கார், அதுக்கப்புறம் இங்கிடி, நேத்தன் பர்கர் இவங்களாம் இருக்கிறதுனால நம்ம இந்த டாப்பை காலி பண்ணிவிட்டு மிடில் இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் எடுத்துகிட்டு போகிறது பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதில் மோஸ்ட்லி யாருமே யோசிக்காத பிளேயர்ஸ்னால் டாக்ரலை யாரும் யோசிக்க மாட்டாங்க. பட் பக்காவான ஒரு பிளேயர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு ப்ளஸ் மிடில் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் டாக்ரல். அண்டர் ரேட்டட் பிளேயரு, லோ பர்சன்டேஜ் பிளேயரு. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஹை ரிஸ்க்காக நீங்கள் பேட்டிங் யாராவது ட்ரை பண்ணால் ரோஸ் டெய்லரை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லோ பர்சன்டேஜாக ஒரு ஏதாவது ஒரு கிராண்ட் லீக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி எங்கே அடையர்னு மோஸ்ட்லி யோசிப்பாங்க, நீங்கள் ஹியூம்னு யோசிங்க. ஹியூமே பேட்டிங் ஓரளவுக்கு டீசென்ட் ஆடக்கூடிய பிளேயர் தான். மார்க் அடையர் அளவுக்கு அவருமே பேட்டிங் ஆடுவார். ப்ளஸ் விக்கெட்டும் நிறையா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அயர்லாந்து டொமஸ்டிக்கில். மேபி ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து விக்கெட் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹியூமை ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். இந்த சைடில் ஸ்டப்ஸு தொடர்ந்து ஃப்ளாப்பு. ஸோ இந்த மேட்சாக அடிப்பாரா அப்படின்னா அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். டாப்பில் ஓரளவுக்கு நின்று ஆடிட்டாங்க அப்படின்னா ஸ்டப்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுக்கலாம். தொடர்ந்து வந்து அவர் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸு வேரியேஷன் பேஸில் தான் அவுட் ஆகிட்டு இருக்கார். கண்டிப்பாக ஒரு சீரீஸ் மாதிரி எல்லா சீரீஸ் இருக்காது. இந்த சீரீஸில் நல்ல ஃபார்முக்கு கூட திரும்பலாம். ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். சேஃபஸ்ட்டு கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸில் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் இங்கிடி ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் மாக்ரம், அதுக்கப்புறம் ரெக்கில்டன், ஹென்ட்ரிக்ஸ் இவங்கெல்லாம் நல்ல ஆப்ஷன்ஸு. இந்த சைடில் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ்னால் மார்க் ஆடையரை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற யாரும் கேம்பர் ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன். இதே இது நீங்கள் கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ண அப்படின்னா டிலனே வந்து ஒரு ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா பிரிக்ஸி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு ஸ்மித்து, அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு ஹை ரிஸ்க்காக வந்து இன்னுமே லாஜிக்கலாக யோசிச்சோம்னா ஒரு எங்கே கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவருமே கண்டினியூவாக விக்கெட் எப்போயுமே எடுத்துருவார். அதனால் இவங்கெல்லாம் வந்து கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸ் தான். சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் மோஸ்ட்லி ரைட் ஹேண்டர்ஸ் தான். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து 1 or 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் கிட்டத்தட்ட இருக்கார். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பின் ஆப்ரேட்டில் டிலனே மூவ் ஆகலாம். டாக்ரல் தேவைப்பட்டால் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்து போல் பண்ணால் வைக்கலாம் இவங்களுக்கு எதிராக. அதேமாரி அயர்லாந்து தரப்பில் டாப்லேருந்து எண்டு வரைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க மோஸ்ட்லி. அதனால் இங்கே லெஃப்ட் ஆர்ம்
ஸ்பின்னரான ஃபார்ச்சூனை உள்ளே கொண்டு வரதுக்கான சான்ஸ் ஹை. ஸோ நான் தப்பாக இங்கே கொடுத்துருக்கலாம், ஒரு அதிகமான ஒரு பேசரை மேபி அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட் இருக்கப்போ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரை உள்ளே கொண்டு வரலாம். இல்லை இந்த பீட்டருன்ற ஒரு லெக் ஸ்பின்னரை கூட மேபி எடுத்துகிட்டு வரலாம். அதை யார் வராங்க பார்த்துக்கோங்க. அவங்க வந்தாங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு. மாக்ரம் ஓவர் போடுறது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் இல்லாதப்போ மாக்ரம் ஓவர் போடுறது கொஞ்சம் டவுட்டு தான். மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த வரக்கூடிய ஸ்பின்னர் தான் ஒன்று ஃபார்ச்சூனோ இல்லை வேறு பவுலர் எடுத்துகிட்டு வருவாங்க. மேபி அவங்கள கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனா ஒரு ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு டீம்லேயுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ புல்டரு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரு, கட்டர்ஸ் போடக்கூடிய ஒரு பிளேயர். அதேமாதிரி இங்கே கேம்பரு, மார்க் அடையர், அதுக்கப்புறம் ஸ்மித்து, இவங்கெல்லாம் வந்து நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ஸ்டாட்டுன்னு பார்த்தோம்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் தான் நான் முன்னாடியே ஸ்கோர் கார்டு காமிச்சிருப்பேன். 3 மேட்ச்சில் 185 ரன்னு, பட் வென்யூவில் ஃப்ளாப் ஆகிருக்காரு. மார்க்ரம் ஹெட்ஹெட்டில் 5 மேட்ச்சில் 130, வென்யூவில் 40. முல்டர் 2 மேட்ச்சில் 30 ப்ளஸ் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸு 2 மேட்ச்சில் ஹெட்ஹெட்டில் 34. பால் ஸ்டெர்லிங் ஹெட்ஹெட் பார்த்தோம்னா 5 மேட்ச்சில் 89, வென்யூவில் 11 மேட்சஸில் 32 ரன் ஆவரேஜ் இருக்கார். வென்யூவில் ஓரளவுக்கு டீசென்ட் ஆடி இருக்கார். ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா 10-15 ரன் தான், அதுக்கப்புறம் தொடர்ந்து அவுட் ஆகிருக்காரு. லாட் டக்கர் 5 மேட்ச்சில் ஹெட்ஹெட்டில் 114, டெக்டார் 5 மேட்ச்சில் 84. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போர். வேர்ல்டு கப்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக வந்து ஆடி இருந்தார். வென்யூவில் 5 மேட்ச்சில் 48. கேம்பர் 2 மேட்ச்சில் 19, வென்யூவில் 2 மேட்ச்சில் 31 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இல்லைண்ணே ஹெட்ஹெட் பார்த்தோம்னா 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டு, பேட்டிங் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. வென்யூவில் 6 மேட்ச்சில் 73, டேக்கரர் 4 மேட்ச்சில் 38, வென்யூவில் பார்த்தோம்னா 7 மேட்ச்சில் 42. ரீசெண்ட் டைம்ஸில் பிளாஸ்ட்டு கவுண்டி எல்லாத்துலேயுமே ஆடி இருக்காரு. அப்பப்போ அவரோட தேவைப்பட்டால் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங்கிறத பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ டீம் வைஸ் பார்த்தோம்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே சேஃபஸ்ட்டு ஒரு டீமு, பேசிக் டீம். ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. கேப்டன் வைஸ் கேப்டனே இல்லாமல் ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஆப்புக்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கோடை பயன்படுத்திக்கோங்க. ப்ரோ கபடி எல்லாம் வரப்போ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ப்ரோ கபடியெலாம் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணுறது. இப்போ ஒரு பவன் சரவத்தெலாம் ஆட போகிறாருன்னு தெரிஞ்சால் நாளைக்கு நீங்கள் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டா வேணும்னே வேறு யாராவது வந்து வேறு பிளேயரை கூட வந்து செலக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. ரெக்கில்டன், டெக்டாரு, ரீசா ஹெண்ட்ரிக்ஸு, ஸ்டப்ஸு, ஸோ கேம்பர், மாக்ரம், டிலனே, முல்டர், பர்கர், அதுக்கப்புறம் இங்கிடி, மார்க்கடை. மோஸ்ட்லி இதுதான் வந்து பக்கா சேஃபான ஒரு டீம். ஸோ இதில் ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட்டில் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்கும், இல்லை செகண்ட் பேட் பண்ணுற டீம் ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். இது ஜஸ்டியாக ஒரு சேஃப் டீம் தான். ஹை ட்ரம் கார்டு ஒரு கிராண்ட் லீக் ஒரு டீம். ஸோ டாக்டராலையும் யாரும் யோசிக்க போகிறதில்ல, ஜேசன் ஸ்மித்தையும் யாருமே யோசிக்க போகிறதில்ல. பட் 2 பேருமே டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸு. சப்போஸ் டாப்பில் கொஞ்சம் காலியாகிறாங்க, மிடில் வந்து இவங்க ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தால் கூட ரொம்ப லோ பர்சன்டேஜாக இருப்பாங்க. ஒரு மினிஜி எல்லாம் கிட்ட போகிறதுக்கு கூட சான்ஸ் அதிகம். அதே இவங்க 2 பேர் தான் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளோஸாகவே நம்ம கிராண்ட் லீக் மூவ் ஆகி போயிடலாம். அதில் இங்கே பிராட்மேன், அதுக்கப்புறம் யங்கு, மாக்ரம், காம்ஃபர், டிலனேவை பிக் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப யூனிக்கான ஒரு ஹை ரிஸ்க்கான ஒரு கேப்டன் சாய்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பவுலிங் காம்பினேஷனில் கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு கேப்டன் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். மேபி இந்த இடத்துல ஃபார்ச்சூன் ஆடினார்னா அவரை வந்து பிக் பண்ணிக்கோங்க. பிரிட்ஸி, அதுக்கப்புறம் ராஸ் ஆடையர், பால் ஸ்டெர்லிங், டக்டர், கேம்பர் கொஞ்சம் லாஜிக்கலாக தான் இருக்கும். பட் ஓரளவுக்கு வந்து பவுலர்ஸ்க்கு கேப்டன் கொடுக்குற மாதிரி ஒரு டீம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்டோபர் வரையாக டீம்ஸ் கொடுத்தாலும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணால் ப்ளே பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம உமன்ஸ் வேர்ல்டு கப்பு, WBBL, ப்ரோ கபடி தான் நம்மளோட கான்செப்ட். அப்புறம் BBL எல்லாமே வரிசையாக வந்துடும். ஸோ இந்த மந்த் மட்டும் பெரிய அளவில் மேட்சஸ் கிடையாது. அப்பப்போ இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்தாலுமே அது கிளிக் ஆகலை. அதையும் புரிஞ்சு போய் நினைக்கிறேன். ஸோ கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக்ஸு வீடியோ பார்த்து மேக் பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கும் உங்கள் ஐடியாஸ் இருந்தால் மேக் பண்ணிக்கோங்க.